மெடிக்கல் கோடிங் ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு சிபிசி எக்ஸாம் மேண்டேட்டரியா இல்ல ஆப்ஷனலா? ஃபர்ஸ்ட் சிபிசி சர்டிஃபிகேஷன் பண்ணலாமா இல்ல ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா வந்து சிபிசி சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணலாமா? எது பெஸ்டா இருக்கும்? சிபிசி எக்ஸாம் ரொம்ப டஃப்பா இருக்குமா இல்ல ஈஸியா இருக்குமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்கிட்ட கேக்குறீங்க. ஸோ இதுல டாப் ஒரு 6 கொஸ்டின்ஸ் மட்டுமே வந்து இன்னைக்கு பிக் பண்ணி அதுக்கான ஆன்சரை நான் வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, சிபிசி மேண்டேட்டரி டு என்டர் மெடிக்கல் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நோ, இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. நீங்கள் ஒரு மெடிக்கல் கோடிங் ஜாப்ல என்டர் ஆகணும் அப்படின்னா சிபிசி சர்டிஃபிகேஷன் அப்படின்றது மேண்டேட்டரி கிடையாது, ஆப்ஷனல் தான். பட் ரியலிஸ்டிக்காக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா கம்பெனிஸ் இந்த சிபிசி சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்கள் அதில் வந்து ஆல்ரெடி சர்டிஃபைட் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஒரு சில ஏரியாஸில் நீங்கள் ஆல்ரெடி வந்து வெல் வெஸ்டாக இருப்பீங்க. கோட் எப்படி பிக் பண்றது, கைட்லைன்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் ஹியூமன் அனாட்டமி, இது எல்லாத்துலயுமே ஸோ உங்களை ஹையர் பண்ணி ட்ரெயின் பண்றது ஈஸியா இருக்கும். அதனால மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் சிபிசி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆப்ஷனல் தான், மேண்டேட்டரி கிடையாது. பட் இந்த சிபிசி சர்டிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்தா நிறைய கம்பெனிஸ் இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடுவாங்க, நிறைய டோர்ஸ் ஓபன் ஆகும். அடுத்த கேள்வி, should I do CPC before getting a job or after? ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே ஆன்சர் தான். உங்ககிட்ட சர்டிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா கம்பெனிஸ் உங்களை சீக்கிரமாவே ஃபாஸ்டாவே ஹையர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்ககிட்ட அந்த சிபிசி சர்டிஃபிகேஷன் இல்ல அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அடுத்த கேள்வி, can a non-medical background student do CPC? எஸ், கண்டிப்பா வந்து பண்ணலாம். நீங்க வந்து நான் மெடிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்தாலுமே வந்து சிபிசி பண்ணலாம். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு லைஃப் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் பண்ணும்போது இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ், மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் இது எல்லாமே படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுவே நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு வரும்போது லெட்ஸ் சே இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாமே, இந்த டெர்மினாலஜிஸ், கோடிங் இது எல்லாமே படிக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த சிபிசி நீங்க முடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வெல்வர்ஸ் ஆயிடுவீங்க. ஸோ நீங்க நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டா இருந்தாலுமே வந்து சிபிசி தாராளமா பண்ணலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டிஃபிகல்ட் இஸ் சிபிசி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து நான் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னும் சொல்ல மாட்டேன், ரொம்ப வந்து ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னும் சொல்ல மாட்டேன், ரொம்ப மாடரேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிபிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஏபிசி ஆர்கனைசேஷன். நீங்கள் வந்து மெடிக்கல் கோடிங் கைட்லைன்ஸ், கோட் எப்படி பிக் பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் தாராளமாக வந்து நீங்கள் கிராக் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஹவு லாங் டஸ் இட் டேக் டு ப்ரிப்பேர் ஃபார் சிபிசி? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டெடிக்கேட்டடாக வந்து இதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுலேயே வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 2 to 3 monthsலேயே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட், உங்களுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் எஃபோர்ட் போடுறதுக்கு ரொம்ப கம்மி டைம் அப்படின்னா 4 monthsல இருந்து 6 months வரைக்கும் கூட எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. கம்ப்ளீட்டா நீங்க எப்படி பிளான் பண்றீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து இது இருக்கு. லாஸ்ட் கொஸ்டின், கேன் ஐ கெட் அ ஜாப் இமீடியட்லி ஆஃப்டர் சிபிசி? நோ. நீங்கள் சிபிசி முடிக்கிறதுனால மட்டுமே வந்து ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரெஸ்யூமே எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இன்டர்வியூக்கு தேவையான பேசிக் ப்ரிப்பரேஷன், ப்ராக்டிக்கல் கோடிங் எக்ஸ்போஷர், இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வெல்வர்ஸ்டாக இருக்கணும். அப்போதான் வந்து உங்களால் ஒரு இன்டர்வியூவை வந்து கிராக் பண்ண முடியும். அண்ட் இதே மாதிரி சிபிசி எக்ஸாம் உடைய காஸ்ட், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மெடிக்கல் கோடிங்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றியும் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோவுமே இந்த வீடியோவுடைய எண்ட் ஸ்க்ரீன் செக்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு மெடிக்கல் கோடிங் ரிலேட்டட் கெரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி என்கிட்ட 1-on-1 கால் ஸ்கெடியூல் பண்ணுங்கள். I can assist you guys. That's it for today. Stay tuned until I catch up in the next video.